மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக வைகோவுடைய இந்த பொதுக்குழு, மதிமுகவுடைய பொதுக்குழு இன்னைக்கு நேற்றைய நடந்துச்சு. நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க. தகவல் அவர் எவ்வளோ ஆவேசமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் வைகோ அவர்கள் பேசினார். அவர் பேசின பல முரண்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் அதை சொல்லியிருந்தோம். பண்ண மாட்டேன்றாங்க, அவளை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தில் தாவேக அரசாங்கம், விஜய் அரசாங்கம் அமைஞ்ச பிறகு அவர்கள் குதிரை பேரத்தில் எப்படி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்கன்றதான் இன்றைக்கி சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் குதிரை பேரமே பண்ணுறது கிடையாது, அவர்களாக விரும்பி சேர்றாங்க, அவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு எங்ககிட்ட வராங்கன்னு ஒரு பொய்யை இது வரைக்கும் தாவேக பரப்பிட்டு இருந்துச்சு. ஆதாரம் இருக்கா அப்படின்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஆதாரத்தை வைகோ அவர்களே உடைச்சிருக்காரு. அவரே அவருடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சரே என்கிட்ட கேட்டார் அப்படின்னு. அப்போ இந்த குதிரை பேரத்தை செய்வது முதலமைச்சரே ஜோசப் விஜய் தான் இதை செய்கிறாரு அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லலை, நானோ இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களோ இல்லை மற்றவர்களோ பேசலை. சம்பந்தப்பட்ட அவரே உண்மையை உடைச்சி விஜய் அவர்களை சிக்க வைத்திருக்கிறார். விஜய் அவர்களை குதிரை பேரத்தில் ஈடுபட்டது உண்மை அப்படின்றத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ வைகோவுடைய இன்றைய பேட்டியினுடைய சாராம்சம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் எப்படி நடக்கிறது, விஜய் அரசாங்கம் எப்படி நடக்கிறது, அவர் எப்படி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாரு, எப்படி அவர் சோபா மாடல் ஆட்சி நடத்துறாருன்றதை வெளிப்படையாக நம்ம வைகோ அவர்கள் பட்டவர்த்தனமாக உடைச்சிருக்காரு. அதை பற்றி தான் வீடியோவில் பேச போகிறோம். நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், நம்ம வீடியோ குறித்ததான விஷயங்களை ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுடைய சாராம்சம் என்னென்னா முதலே சொல்லிட்டேன். இன்றைக்கு நேற்றைக்கு நடந்த அந்த நிகழ்வு, நேற்றைக்கு அவருடைய அந்த பொதுக்குழு வைகோ ஏற்கனவே இந்த முடிவெடுப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நம்ம தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேசிட்டோம். வைகோ வெளியில் போகிறாரு, 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வற்புறுத்துறாங்க. அவர்கள் 2 பேருக்கும் ராஜினாமா பண்ண விருப்பம் இல்லை, அவர்கள் நாங்கள் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவரை கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த நடந்த பொதுக்குழுலையும் சரி, அதற்கு முதல் நாள் நடந்த உயர்மட்ட குழு கூட்டத்திலையும் சரி, வைகோவுடைய மகன் துரை வைகோ கலந்துக்கல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வைகோ அவருடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, ஒரு திருச்சியில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டலில் அவர் பார்க்க போயிருக்காருன்னு ஒரு பெரிய பச்சை பொய்யை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அது உண்மை இல்லைன்னு தகவல் தெரியுது. என்னன்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே அந்த சீட் ஷேரிங்லேயே துரை வைகோவுக்கு திமுக கொடுத்த சீட்டு மேலே நம்பிக்கை இல்லை, அவர் தனிச்சின்னத்தில் நிற்கணும்னு போட்டி போட்டார். அப்படி தான் அப்பா கிட்ட ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. வைகோ அவர்கள் தான் இல்லை பரவாயில்ல நிற்கட்டும்னு சொல்லி சீர்காழி மட்டும் நம்ம தனிச்சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் சீர்காழியும் திடீரென்ற தேர்தலுக்கு அந்த நாமினேஷனுக்கு முதல் நாள் திடீர்னு மாற்றப்படுகிறது. சீர்காழி மதிமுக வேட்பாளர் தான், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான். என்ன காரணம் அப்படின்னா, அப்போதே பேசப்பட்ட விஷயம், துர்கா ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, ஸ்டாலினுடைய மனைவி இருக்காங்க, துர்கா ஸ்டாலினுடைய சொந்த ஊர். ஸோ நம்ம சொந்த ஊரில் உதயசூரியன் நிற்கலனா எப்படி சரியாக வராது, அதனால் நீங்கள் சூரியனில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீண்டும் வற்புறுத்தப்பட்டதாக அப்போவே ஒரு தகவல்லாம் வந்துச்சு. எனிவே அது இப்போ அவங்க 4 சின்னத்தில் 4 தொகுதியில் நின்னாங்க. 4லுமே உதயசூரியன் தான் நின்னாங்க. அதில் 2 தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற முடிஞ்சது, மீதி 2ல் தோற்று போயிட்டாங்க. இப்போ வைகோ எப்பவுமே அவர் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறிக்கிட்டே இருப்பார், கொள்கை கூட்டணின்னுவார், கோட்பாடுன்னுவார், நிறைய பேசுவார். ஆனால் துரோக அரசியல் அப்படின்னு அவரை தான் சொல்லுவாங்க. அவர் வெளியே போயிட்டார கூட அவரை திமுக துரோகம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கட்சியை எதிர்த்து அவர் வெளியில் கட்சி ஆரம்பித்தாரோ ஒரு காலகட்டத்தில் போய் அந்த கட்சியிலே சரண்டர் ஆனார், அந்த கட்சியின் மூலமாக எம்பி ஆனார். அந்த கட்சிக்கே இப்போது இந்த கட்சியை கடுமையாக விமர்சித்து வெளியில் வந்திருக்கார். இப்போ தாவேகா விஜய் அரசியல் மீது பெரிய நம்பிக்கை வச்சுருக்கார். அது நம்பிக்கை வச்சது அவருடைய விருப்பம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவருடைய ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம், அது அவருக்கு பிடிச்சது, அவர் அதை ஏற்றுக்கிறார். ஆனால் அதற்காக இத்தனாள் வரை கூட்டணியில் இருந்தவர்களை அபத்தமாக பேசுவது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இப்போ துரை வைகோ இந்த 2 கூட்டத்திலையும் கலந்துக்கல, உயர்நிலை கூட்டத்திலையும் கலந்துக்கல. அவர் கட்சியினுடைய முக்கியமான அடுத்த கட்ட வாரிசு அவர் தான், இந்த மதிமுகவை வழிநடத்த போகிறவர் அவர் தான், ஒரு எம்பி வேற அவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு வைகோ போய் கலந்துக்கிறார். அப்போ அவர் பொதுக்குழுலையும் கலந்துக்கல, அவர் உயர்நிலை குழு கூட்டத்திலையும் கலந்துக்கல. அதை விட முக்கியமான நபர், கட்சியை விட முக்கியமான நபர் திருச்சியில் யார் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் யார் அட்மிட் ஆகிருக்கா, இது என்ன பித்தலாட்டம், பச்சை பொய்யை வைகோ சொல்லலாமா அப்படின்னு இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதை விட சின்ன பிள்ளைங்க என் பென்சில் எடுத்துட்டான், என் பேனாவை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பச்சை பொய்யை
நம்ம வைகோ அவர்கள் பேசியது உண்மையிலே வருத்தமான விஷயம். இவ்வளோ வயசான பிறகும் இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு வருத்தமாக இருக்குது. என்ன பேசுனார் அப்படின்றீங்களா? சமீபத்தில் ஒரு திருமணம், அந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவை பற்றி தான் நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, சோஃபா மாடல் ஆட்சி இருக்குது. ஒரு சோஃபாவில் எதிரும் புதிருமாக இருக்கிற தலைவர்கள் ஒன்றா உட்காந்துருக்காங்க. திருமணத்தில் நிறைய நேரம் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து சீமானு, நடுநாயகமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு இடது பக்கத்தில் வைகோ. அந்த திருமணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த திருமணம் குறித்து கேட்கும்போது வைகோ அவர்கள் இல்லை அவர் ஸ்டாலின் என்கிட்ட பேசவே இல்லை, என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொன்ன உடனே வீடியோ ஆதாரத்தோடு வெளியில் போட்டாங்க. ஏங்க, அவர்கிட்ட இவர் தான் பேசுகிறாரு, அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு, 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே அந்த காட்சிகள் வருது. ஆனால் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் என்கிட்ட அவர் பேசவே இல்லை, என்னை பார்த்து திரும்பவே இல்லை அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை அவர் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வைகோ அவர்களுக்கு அழகே அல்ல. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் வைகோவை சந்தித்த பிறகு என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, வீட்டுக்கு போய் சந்திக்கிறாரு, அப்புறம் இவர் வந்து தலைமைச் செயலகத்தில் சந்திக்கிறாரு. இந்த 2 சந்திப்புகளுக்கு பின்னாடி என்ன மாற்றங்கள் நடந்தது, என்ன உருமாற்றங்கள் நடந்ததுலாம் நமக்கு தெரியாது. வைகோவுடைய பேச்சில் தடுமாற்றம் வந்தது. மாற்றம் நடந்ததா உருமாற்றம் நடந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேச்சில் தடுமாற்றம். முன்னாடி பேசுன மாதிரி அவர் இல்லை. நேற்றுக்கு பேசுனதா இன்றைக்கி மாற்றி பேசுகிறார், இன்றைக்கி பேசுனதா நாளைக்கு மாற்றி பேசுகிற மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்கார். ஒருவேளை வயது அதிகமாகிட்டதுனால தடுமாற்றமாக பேசுகிறாரா அப்படின்னு நமக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப ஆவேசமாக இன்றைக்கி பத்திரிகையாளர்கிட்ட பேசினார். பேசும்போது அவர் பல கேள்விகளை, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவர்கிட்ட. எல்லா கேள்வியும் சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு பதில் சொல்லக்கூடியவர் தான் வைகோ. எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நான் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் அவருடைய அந்த பேச்சு, அந்த விஷயங்கள் வந்து இன்றைய, அதாவது நேற்றைய நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டோட்டலாக எல்லாமே மாறி போயிருந்தது. அவர் வந்து பதட்டம் அடைந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன மாதிரியே தெரிஞ்சது. ஏன்னா இவன் நம்மளை போட்டு குத்துருவான் போல இருக்கே, மாட்டி விட்டுருவான் போல இருக்குன்னு இருந்தது. ஆனால் பொதுக்குழுவில் அவர் வந்து விஜய் அவர்களை மிக தெளிவாக குதிரை பேர ஆட்சிக்கு விஜயே வழிவகுக்கிறார், ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று விஜய் அவர்களை போட்டு கொடுத்துருக்கிறார். இப்போது அவர் மீது ஈஸியாக குதிரை பேரத்தை செய்தார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாழ்ந்திருக்கு, முதலமைச்சரே பேரம் பேசினார். இப்போ கவர்னர் வந்து அவர் ஆரம்பத்தில் ஆட்சி அமைக்க கூப்பிடல. கவர்னர் அர்லேக்கர் வந்து முதலமைச்சராக அவர் வந்து விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவோ, அவரை பதவியேற்க வாங்க நீங்கன்னு சொல்லியோ, மெஜாரிட்டி இல்லைன்னா கூட தனிப்பெரும் கட்சியாக இருந்த 106, 107 இடங்களை பெற்றிருந்தால் கூட அவரை கூப்பிடல. ஏன் கூப்பிடலன்னா, அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட்டு. ஏன்னா அவர் எல்லாரையும் எதிர்த்து நின்றுருக்கார். அதிமுக எதிர்த்துருக்காரு, திமுக எதிர்க்காரு, இவர் தனியாக நின்னார். இவருக்கு 108 தான் கிடைச்சிது. அதில் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிடுவார். அப்போ 107 இடங்களில் அவரால் பதவியிலே தொடர முடியாது. 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும். 118 எம்எல்ஏக்கள் இருந்து தான் முதலமைச்சர் ஆக முடியும். அதனால அர்லேக்கர் கூப்பிடல. ஆனால் அவரை கூப்பிடும்போது அவர் ஏன் கூப்பிடாம விட்டார்னா, முதலமைச்சராக அவரை பதவி பிரமாணம் செய்து விட்டு ஃப்ளோரில் நீங்கள் டெஸ்ட்டு எடுங்க, நீங்கள் முதலமைச்சராக ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் பயந்தது என்னென்னா, இவர் முதலமைச்சர் ஆனால் அந்த பதவியை வைத்துக்கொண்டு, முதலமைச்சர் என்கிற அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடும். அதனால் ஒரு எம்எல்ஏ ஒத்த ரோசா வச்சுருக்கிறவங்க, 2 எம்எல்ஏ வச்சுருக்கவங்கலாம் விலை கொடுத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்குவார். உனக்கு அமைச்சர் பதவி தரேன்னு ஆசை காட்டலாம், உனக்கு ஒரு முக்கியமான பணம் தரேன், இல்லை இது தரேன், அது தரேன், சோஃபா தரேன், ஏதோ ஒன்று தரேன்னு சொல்லி அவர்களை பயன்படுத்தக்கூடும் என்று அர்லேக்கர் யோசித்தனால கவர்னர் பதவியேற்க கூப்பிடல. அதனால தான் உங்களை பதவியேற்க கூப்பிடலன்ற தகவலும் வெளியில் வந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவ்வளவு காலமாக திமுக குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம்லாம் சொன்னாங்க. அதிமுகவிலேருந்து 25 எம்எல்ஏக்களை பிரித்து எடுத்துன்னு வந்தாங்க. இவருக்கு ஆதரவாக வாக்களிக்க வச்சாங்க. ஒரு நாள் முன்னாடி போய் அவங்கள பார்க்குறாரு. சிவி சண்முகத்தை பார்க்குறாரு, வேலுமணியை பார்க்குறாரு, விஜயபாஸ்கரை பார்க்குறாரு, நிறைய பேரை பார்க்குறாரு. அவரெல்லாம் இவருக்கு ஆதாயம்காக மறுநாள் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அதுக்கு முன்னாடியே வந்து ஐயுஎம்எல் அவர்கிட்ட போயிடுச்சு, விசிகா போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் போயிட்டாங்க. இவரெல்லாம் போன பிறகு கூட, அவருக்கு மெஜாரிட்டி கிடைத்த பிறகு கூட சேஃபர் சைடுக்காக அதிமுக வந்து ஒரு கூட்டத்தை பிரித்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அதுலேருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இவர்கிட்ட வந்துட்டாங்க. 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த 5 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ ஒரே நாளில் வந்தாங்க. அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இங்கே வந்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. குதிரை பேரத்தால் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறார்கள்
அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக எடப்பாடி குற்றம் சாட்டினார். திமுக அந்த குற்றச்சாட்டை வைத்தது. ஒரு எம்எல்ஏ நடுராத்திரியில் காணாமல் போயிட்டார், என்னை கடத்திட்டாங்கன்னார், என் கையெழுத்து போட்டு போலியாக ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னார் அமமுகவுடைய எம்எல்ஏ காமராஜ். இப்போ அவரு நம்ம விஜய்க்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் பேசுகிறார். அவரையும் விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள், முகத்தை மூடிட்டு போனார்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆக குதிரை பேரத்தை செய்தது, யானை பேரத்தை செய்தது சோபா மாடல் அரசாக தோபாவை கொடுத்து அவங்க அதுக்குள்ளே என்ன புஷ்பா மாடல் அரசுன்னு சொல்லி எல்லா குற்றச்சாட்டிலும் சிக்கியது. குற்றச்சாட்டாக மட்டுமே காணப்பட்டது, ஆதாரத்தோடு நேற்றைக்கு அம்பலமாயிருக்கு. அது யாரால்னா இவர் யாரை நம்புகிறாரோ அவர் மூலமாகவே அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மைக்கு நிகரானது அல்ல, உண்மையானது என்று ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் பொதுக்குழுல சொல்றாரு, உங்க 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நீங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் தேர்தல் வரும், இடைத்தேர்தல், நான் பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னதாக வைகோ சொல்லியிருக்கிறார். அப்போ வைகோவுடைய கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் குதிரை பேரத்தை தானே முன்னின்று நடத்தியிருக்கிறார். நம்ம இவ்வளோ காலம் என்ன நினச்சோம், நம்ம இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தோம், இந்த குதிரை பேரத்தை நடத்துறது ஆதவ் தான், இந்த குதிரை பேரத்தை நடத்துறது அவர் தான், இன்னார் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேறு நபர்களை கை காட்டிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் அவங்களெல்லாம் கை காட்ட வேண்டியது, அவங்கெல்லாம் என்னுடைய வேலையாட்கள், நான் பேரம் நடத்திடுவேன், எனக்கான வேலையாட்களாக அவங்க போய் பேசுவாங்க அப்படின்னு இன்றைக்கு ஜோசப் விஜயை இறங்கி எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு. திருமாவளவன்கிட்ட அவரே பேசியிருக்காரு, காங்கிரஸ் கிட்ட அவரே பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கிட்ட அவரே பேசியிருக்காரு, ஐயுஎம்எல்கிட்ட அவரே பேசியிருக்காருன்றத எல்லாம் உண்மைகள் இப்போது பட்டவர்த்தனமாக விஜயை போட்டு கொடுத்திருக்கிறார் நம்ம வைகோ. இப்போ சிபிஐ என்கொயரி ஈஸியாக எடுக்கலாம், இப்போ இடி ஈஸியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். யானை பேரத்தில் குதிரை பேரத்தில் ஒரு ஆட்சியை தக்க வைப்பது என்பது அயோக்கியத்தனத்துடைய உச்சம், ஜனநாயக படுகொலை. சந்திரசேகரருடைய ஆட்சி காலத்தில் எப்படி எம்பிக்களை விலைக்கு வாங்கினாரோ அதே அதில் கொஞ்சமும் குறைவில்லாமல் இன்றைக்கு பாஜக பல மாநிலங்களில் இப்படி தான் எம்பிக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம், பீகாரில் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம், ராஜஸ்தானில் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இப்படி ஏராளமான மாநிலங்களில் அவங்க எப்படி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மத்தியில் என்ன எம்பிக்களை விலைக்கு வாங்குகிறார்கள் என்றதிலே நம்ம பார்த்தோம். பாஜகவையே தூக்கி சாப்பிடுகிற மிக பிரமாதமான வேலையை நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசி அவர்களை அடிபணிய வைப்பதும், அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவதும், ஆதாயத்திற்காக அவர்களை திரட்டி கொண்டு தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதையும் வேறு யாரும் முன்னெடுப்பதில்லை. விஜய் தான் முன்னெடுக்கிறார், ஜோசப் விஜய் தான் முன்னெடுக்கிறார். இது அனைத்திற்கும் அவர்தான் சூத்திரதாரி. தவறான மனிதராக ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக குழி தோண்டி புதைக்கிற வேலையை நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்கிறார் என்பது வைகோவுடைய பேச்சிலிருந்து வெளிப்படையாக தெரியும். அந்த 2 எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, இப்போ இவர் சொல்லிட்டாரு, அப்பா நீ ராஜினாமா பண்ணிடுங்க, நம்ம ஜோசப் சிஎம்ஏ நமக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வரேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு அவர்களை உதயசூரன் நிற்க வைத்தது திமுக. அவங்க கட்சி ரீதியாக மதிமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எம்எல்ஏக்களாக அரசியல் ரீதியாக தான் அவங்க மதிமுக. ஆனால் சட்டமன்ற அவைக்குள்ளாக, சட்டமன்றத்திற்குள்ளாக அவர்கள் எந்த கணக்கில் வருவாங்கன்னா உதயசூரன் சின்னத்தில் இருந்ததுனால திமுக எம்எல்ஏக்களாக தான் அறியப்படுவார்கள். அப்போ திமுகவிலிருந்து 2 எம்எல்ஏக்களை தூக்குவதற்கு, உருவுவதற்காக ஜோசப் விஜய் கங்கணம் கட்டி கொண்டு மிகப்பெரிய பேரத்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேரத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம வைகோ அவருடைய நேற்றைய பேச்சு, பொதுக்குழு பேச்சாக இருக்கட்டும், உயர்நிலை குழு பேச்சாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் சந்திப்பில் அவ்வளோ ஆவேசப்பட்டு கோவப்பட்ட பேச்சாக இருக்கட்டும். அப்போ மிகப்பெரிய ஆதாயத்தை வைகோ அவர்கள் அடைந்திருக்கிறார் என்பது தான் இதன் மூலமாக வெளிச்சத்துக்கு வருது. இப்போ ஒரு நாளிதழ் மேலே கேஸ் போட போகிறேன்னு இருக்கார். ஏன்னா அவங்க உண்மைக்கு புறம்பான விஷயத்த பேசிட்டாங்க. உண்மையை சொன்னதுனால இவருக்கு எட்டிக்காயாக கசக்குது. ஆனால் வைகோவிடம் இதை நம்ம எதிர்பார்த்தோம்னா, நான்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன், இவர் எப்போ வேணாலும் ஓடி போவார். ஏன்னா மக்கள் நல கூட்டணின்ட்டு விஜயகாந்தை காலி பண்ணி விஜயகாந்தனுடைய செல்வாக்கை குலைத்து உருக்குலைத்து விஜயகாந்தை செல்லாக்காசாக்க மாற்றியதை மிகப்பெரிய முக்கிய சூத்திரதாரி யாருன்னா வைகோ தான். இவர் தலைமையில் தான் மக்கள் நல கூட்டணி போய் விஜயகாந்தை அப்ரோச் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த விஜயகாந்த் கட்சியை தான் ஒன்றுக்கு உதவாத கட்சி, கரைந்து கொண்டிருக்கிற கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு வைகோ அவர்கள் பேசினார்.
பிரேமலதா இதற்கு இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. பதில் பெருசாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்லை எங்கேயா சொன்னாங்களான்னு தெரியல. நான் இன்னும் அதை சரியாக கவனிக்கல. ஏன்னா நம்ம பாக்கியராஜ் அவருடைய மறைவு அப்படின்றதுனால இன்னைக்கு முழுக்கவே நேற்று முழுக்க நான் வந்து சில சேனல்களில் போய் லைவ் பேசினதும் அந்த இறுதி அஞ்சலிக்கு போனதும் அதில் என்னோட கவனம் நிறைய இருந்ததுனால எனக்கு வீடியோ போடுவதற்கு கூட நேரம் இல்லை. ஆக தேமுதிகவுடைய குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை கரைந்து கொண்டிருக்கிற கட்சி ஒண்ணுமில்லாத கட்சின்னு தேமுதிகவை வசைபாடி இருந்தார் வைகோ. அந்த கட்சிக்கு 10 சீட் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 சீட்டு தான் கொடுத்தாங்க. விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 சீட்டில் நிர்பந்தப்படுத்தினார்கள் அவங்க சின்னத்தில் நிற்க சொல்லி. விசிகா தனி சின்னத்தில் நின்றுச்சு, தேமுதிக தனி சின்னத்தில் நின்றுச்சு, கம்யூனிஸ்டுகளை தனிச்சு நின்னாங்க, ஐயுஎம்எல் தனி சின்னத்தில் நின்றுச்சு, எங்களை மட்டும் நிர்பந்தித்தார்கள். அன்னைக்கு ஏன் சார் முடிவு எடுக்கல வைகோ சார்? நீங்கள் தானே மூத்த, அதாவது என்னென்னா நமக்கெல்லாம் கிடைச்ச தகவல் அதுதாங்க. 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் டெல்லி அரசு பிரதிநிதியாக பதவி வைகோவுக்கு வழங்கப்படும், அமைச்சருக்கு ஈக்குவலான பதவி. ரெண்டாவது அந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி அவங்க ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னதுன்னு சொல்லி அவரே சொன்னதாக இவர் ஒத்துக்கிட்டார். அப்போ அதற்கான அனைத்து செலவுகளும் தாவேக தான் செய்யும். ராஜினாமா செய்வதற்கு முன்கூட்டியே பல வெகுமதிகள் வழங்கப்பட்டிருக்கும். வீட்டுக்கு போனார், வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி சோபா போச்சான்னு தெரியாது நமக்கு. இப்போ உஷாராயிட்டாங்க, அதனால் முன்னாடி அனுப்புறதில்லை, ரொம்ப அட்வான்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க. எப்படி போகுதுன்னு தெரியாது. இப்போலாம் சோபா அனுப்புகிறாங்களா, ஃப்ரிட்ஜ் அனுப்புகிறாங்களா, வாஷிங் மிஷின் அனுப்புகிறாங்களான்னு தெரியல, ஏதோ ஒன்று அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். அப்படியாக இன்றைக்கு வைகோவுடைய செயல்பாடுகள் நேற்றைய தினம் அதுக்கு முந்தைய தினம் 2 நாளும் வைகோவுடைய செயல்பாடுகளில் ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம், திமுக கூட்டணி விட்டு அவங்க வெளியே போயிடுவார்னு ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம் அது நடந்திருக்கிறது. இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா திமுகனா? ஒன்றுமே வராது, எந்த விதத்திலும் பயன் இல்லை. மதிமுகவால் திமுகவுக்கு எந்த நன்மையும் கிடையாது இது வரைக்கும். அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். எப்படி காங்கிரஸால் எந்த நன்மையும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆரம்பிச்சோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுகவை பிடித்திருந்த அனைத்தும் இப்போ விலகி விட்டது. அது என்னன்னு நீங்களே ஃபில்அப் பண்ணிங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். எது ஒன்றா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம் கமெண்ட். இப்போ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே இல்லை, யாரையும் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. தனியாக நின்று களமாடலாம், 234 தொகுதி அவங்க நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தேமுதிக தனியாக நிற்கட்டும், அவங்க செல்வாக்கு அவங்க காமிக்கட்டும், யாரோட கூட்டணி தேவையில்லை. கூடுதலாக கிட்ட 234 தொகுதி 200 தொகுதியில் அவங்க நின்றுதா கூட இன்றைக்கு வந்து அவங்க 60 தொகுதியில் ஜெயிச்சவங்க கூடுதலாக 20 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியும். அப்போ கூட்டணிக்கு வாரி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. 27 இடங்கள் 28 இடங்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஏன் கொடுத்தாங்க? 5 இடத்துல தான் ஜெயிச்சது, அதுவும் திமுக தயவால் தான் ஜெயிச்சிருக்கு. எனிவே மக்களே, வைகோவுடைய நீண்ட நாள் ஆசை எப்படியாவது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு நம்ம பண்ணணும்னு அவர் ஆசை இன்றைக்கு பூர்த்தியாக இருக்கிறது. திருச்சி கழகம் நிற்பீங்களான்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இல்லை அந்த ஐடியாவே எனக்கு இல்லைன்ட்டார். திருச்சி கழகத்தில் ஸ்டாலின்னா அவர் ஏற்று போட்டிவிடுங்களான்னு கேட்டாங்க. அந்த தவறை என்றைக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. செஞ்சாலும் அவரால் டெபாசிட் வாங்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். நம்ம தாவேகா வந்து நிச்சயமாக கூட்டணி கட்சியினரை இந்த 6 இடங்களில் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் சின்னத்தில் தான் நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் மெஜாரிட்டி வேணும். மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மெஜாரிட்டி ஆக்குவதற்கு என்னென்ன வழி இருக்கோ அதை மட்டும் தான் இப்போ செய்வாங்க. இவ்வளவு காலம் நாம் நினைத்திருந்த நினைவில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் நாற்றம் எடுக்கிற, துர்நாற்றம் எடுக்கிற, தடுமாற்றமான மாற்றம் தான். அது என்ன மாற்றம் தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை ஆதவுடைய செயல்பாட்டில் தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, ஆதவே விஜய் வைத்த ஒரு வேலையாள் தான், விஜயனுடைய உதவியாளர், விஜயனுடைய அசிஸ்டண்ட்டு, விஜய் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட் வேலையை தான் ஆதவ் பார்த்துருக்காருன்னு வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் இதை கண்டுபிடிக்கல, வைகோவே வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். எனவே மக்களே, இடைத்தேர்தலில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வைகோவுடைய செயல்பாடுகளையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அவர் எப்படி விஜயை மாட்டி விட்டுருக்காருன்றதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு காலமாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டது நேரடியாக விஜய் என்பதும் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார் வைகோ. தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உண்மையை உறக்க சொன்னதற்காக வைகோ அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்படி கேடுகட்ட ஒரு அரசாங்கம் இனியும் தமிழ்நாட்டில் தேவையா என்பது தான் எல்லாருடைய கேள்வி. அந்த கேள்வி தான் நம்மளும் முன்வைக்கிறோம். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து, அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கும்போது அவர் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அவர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக சின்னத்தில் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றவர்கள். இப்போ அவங்க திமுக எம்எல்ஏக்களாக தான் பார்க்கப்படுவாங்க. ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள்னு மதிமுகவினர் இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. வைகோவே கொந்தளிச்சார். பத்திரிகையாளர் சந்திப்பில் வைகோ என்ன கொந்தளிச்சார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து செஞ்சது ரொம்ப தப்பு, அவங்க வந்து ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தர் போயிட்டாரு, நான் திமுக உறுப்பினராகவே நீடிக்கிறேன்ட்டாரு, இன்னொருத்தர் வந்து எதுவுமே சொல்லலை, இப்போ குதிரை பேரம் பண்ணது யாரு, அவங்கள கூட்டு போயிட்டாங்கல்ல, ஒரு எம்எல்ஏ அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்களே, குதிரை பேரம் செய்தது திமுக என்று ஆவேசப்பட்டார் வைகோ. ஆனால் உண்மையிலேயே இதுக்கு பேர் குதிரை பேரமாகன்றா? குதிரை பேரம்ன்றது என்ன தெரியுமா? அடிப்படையில் இவ்வளோ ஆண்டு காலம் அவர் எம்பியாக இருந்திருக்காரு, மேல்சபை எம்பியாக இருந்திருக்காரு, அதான் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருந்திருக்காரு, நீண்ட நெடிய பாரம்பரியம் விட்ட கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு, தனியாக சொந்த கட்சி திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் அப்படின்லாம் அவரை சொல்லுவாங்க இல்லையா? அப்பேற்பட்டவரை ஒரு தப்பான ஒரு நரேஷனை செட் பண்ண பார்க்குறாரு. குதிரை பேரம் செய்து திமுக அந்த எம்எல்ஏக்களை தக்க வைத்து கொண்டது, என் கட்சியிலேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அந்த 2 எம்எல்ஏக்களும் திமுக சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்க ராஜினாமா பண்ணணும், இவர் சொன்னால் அவர் பண்ணணும். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, இப்போ நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணி மறுபடியும் நின்னா ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது, மீண்டும் ராஜினாமா பண்ணிட்டு அந்த ரிஸ்க் எடுக்க நாங்கள் விரும்பலை. ஏன்னா நேற்று உயர்நிலை கூட்டத்திலே ஒருத்தர் கலந்துக்கிட்டார், ஒருத்தர் தான் போல, சீர்காழி எம்எல்ஏ தான் அங்கே போல, ஆனால் இன்னொரு எம்எல்ஏ கலந்துக்கிட்டார். அவங்க 2 பேருமே தெளிவாக சொன்னது, நான் மதிமுக எம்எல்ஏவே நீடிக்கிறேன் நான், ஆனால் எம்எல்ஏ திமுக தான், மதிமுக உறுப்பினராக இருக்கேன், என்னால் ராஜினாமாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ இங்கே தப்பு யார்கிட்ட இருக்கு? அது எப்படி குதிரை பேரத்துக்குள்ள வரும்? யானை பேரம்னு கொந்தளிக்கிறார் யாரு? வைகோ. விஜய் செய்வது நியாயம்னு பேசுறாரு. விஜய் வந்து ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு கட்சியிலிருந்து வேறொரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்களை தனக்காக ஆதாயத்துக்காக வாக்கு போட வைக்கிறாரு, தனக்கான ஆதாயத்துக்காக ராஜினாமா செய்ய வைக்கிறாரு. அதனால அவங்க ராஜினாமா செய்கிறாங்க. அது குதிரை பேரம் என்று சொன்னால் ஏற்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லுகிற வைகோ அவர்கள் ஏற்கனவே நின்னதே உதயசூரியன் சின்னத்தில் தான். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் அவர் மதிமுகவுடைய கட்சி அரசியல் உறுப்பினர்கள், ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக உதயசூரியன் சின்னத்தில் தான் அவங்க நிற்கிறாங்க. அப்படித்தான் அவர்கள் கணக்கெடுக்கப்படுவார்கள். கட்சி எந்த கட்சியாக இருக்கலாம், ஆனால் அவங்க ரிசைன் பண்ணணுமா வேணாம் மாட்டது அவங்க தான் தீர்மானிக்கணும். அவங்க நாங்கள் ரிசைன் பண்ண முடியாது, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்ட்டாங்க. அவங்கள திமுக குதிரை பேரத்தில் கொண்டு போயிடுச்சுன்னு பேசுறது வந்து நியாயமான பேச்சான நீங்களே மக்களை முடிவு பண்ணீங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ வைகோ என்பவர் எவ்வளோ ஒரு பொய்யராக மாறி இருக்கிறார், ஏதோ அவரை மாற்றி இருக்கிறது, அது என்ன மாற்றுச்சு, எப்படி மாறினார், ஏன் துரை வைகோ இந்த 2 மீட்டிங்லையும் கலந்துக்கல, அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன பஞ்சாயத்து, இப்போ தான் அப்பா பையன் பஞ்சாயத்தில் இருந்தவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க பாமகவில், இப்போ இங்கே அப்பா பையனுக்குள்ளே பஞ்சாயத்து ஓடுது, என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல, பொறுத்திருப்போம். அதுவரை கோனிங் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்களே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டுகளாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகள் நாகரிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான பதில்கள் வரும். நன்றி, வணக்கம்.